திருட்டு ரயில் கருணாநிதி செக் கரெக்டா இருக்கு. தமிழ். எனகின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் ஈன்ற தமிழ்நாடு தனக்கும் தினையளவு நலனேதும் பயக்குமனில் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாம் என் தாய் தமிழுக்கு புரட்சி வணக்கம். கரூர் 80 அடி சாலை நாம் தமிழர் புலிப்படையின் கட்டுப்பாட்டில் வந்தவுடன் ஒரு சில ஆச்சரியக்குரிய அணில்கள் காணாமல் போய்விட்டன. அன்பு உறவுகள் அனைவருக்கும் இந்த தமிழ் மகனின் இரவு வணக்கம். என்னுயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் ஒரு லட்சியத்தை முன்வைத்தார். புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் என்று. அதே போல் இந்த தமிழ் மண்ணில் என்னுயிர் மாமன் திரு செந்தமிழன் சீமான் அவர்கள் எங்கள் திருநாட்டில் தமிழர் எங்கள் நல்லாட்சியே என்ற மாபெரும் முழக்கத்தை மாபெரும் லட்சியத்தை முன்வைத்து இதோ 2026 சட்டமன்ற தேர்தலில் நம் கரூருக்கான 4 வேட்பாளர்களை அறிவிப்பு கூட்டம் பரப்புரை கூட்டம் இன்று மேற்கொள்ள உள்ளார். 4 தொகுதிகளிலும் பலவாரியான பிரச்சனைகள் உள்ளன. கரூர் தொகுதியை எடுத்துக்கொண்டாமானால் கரூர் தொகுதியில் மணல் கொள்ளை, கிருஷ்ணராயபுரம் தொகுதியை எடுத்துக்கொண்டாமானால் மலை கொள்ளை, குளித்தலையில் ஆற்று மணல் கொள்ளை, அதே போல அரவக்குறிச்சியில் கிணத்தை காண என்பது போல நரேனன் கூறினார். ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் உள்ளன. அந்தந்த தொகுதிகளுக்கு ஏற்றவாறு கரூர் தொகுதிக்கு மருத்துவர் ஐயா ரே கருப்பையா அவர்களை வேட்பாளராகவும், குளித்தலை தொகுதிக்கு அண்ணன் செல்வ நன்மாறன் அவர்களை வேட்பாளராகவும், அதே போல அரவக்குறிச்சி தொகுதிக்கு மருத்துவர் நரேன் அவர்களை வேட்பாளராகவும், கிருஷ்ணாயபுரம் தொகுதிக்கு அக்கா வை சத்யா அவர்களை வேட்பாளராகவும் உங்கள் முன்பு அறிவிக்க இதோ என்னுயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் தம்பி திரு செந்தமிழன் சீமான் இதோ உங்கள் முன்னுரையாற்ற வந்து கொண்டிருக்கிறார். சரி, நாம் தமிழர் ஆட்சி அமைந்தால் கரூர் மாவட்டத்திற்கு கரூரில் உள்ள 4 தொகுதிகளுக்கும் என்ன செய்யும்? இப்போது கூறுகிறேன் கேளுங்கள். மருத்துவம், கல்வி, தூய குடிநீர் இது 3ம் இலவசம். அதை தாண்டி அனைத்துமே மக்களுக்கு செயல்முறை செய்து தரப்படும். கல்வி அரும்பு மொட்டு மலர் என்று 3 பரிமாணமாக பிரிக்கப்பட்டு குழந்தைகளுக்கு கல்வி கற்று தரப்படும். அதே போல மருத்துவம் திருநங்கைகளுக்கு தனியான மருத்துவ பிரிவு அமைத்து அதே போல அனைவருக்கும் இலவச மருத்துவம் அளிக்கப்படும். தூய குடிநீர் தட்டுப்பாடின்றி அனைத்து மக்களுக்கும் இலவசமாக அளிக்கப்படும். இது நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரையில் உள்ள முக்கிய அறிவிப்பாகும். அதே போல சமவேளைக்கு சம ஊதியம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை, இதே போல இன்னும் பல 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 செய்திகள் உள்ளன. சரி தம்பி, இதையெல்லாம் நீ ஏன் பேசுற நிறைய பேர் கேட்கலாம். அவங்களுக்கு ஒரே பதில், பேசாம தான் இருந்து இப்போ போனமாடா கோவணம் பறந்து. பேசாம தான் இருந்து இப்போ போகுதடா கோவணம் பறந்து. அட தோளா ரொம்ப நாளா கேட்காம தான் இருந்து. இதை எம் மாமன் சீமான் திரையில் பாடிய பாடல் இதே என்று இத்தனை கேள்விகள் நாங்கள் கேட்கிறோம். இதற்காகத்தான் இந்த கேள்விகளை எல்லாம் கேட்காமல் இருந்து தான் இந்த இருபெரும் திராவிட அரசுகளும் இந்த இருபெரும் திராவிட கட்சிகளும் கொள்ளையடித்து பெருத்து வாழ்கின்றன. அது அல்லாமல் முற்றிலுமாக மக்களுக்கான மக்களாட்சியை கொடுப்பதற்காகவே நாங்கள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இந்த களத்திலே களமாடி நிற்கிறோம். சீமான் ஒரு முறை சொன்னார், ஒரு கூட்டத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார், 2026 தேர்தலுக்கு பின்பு நம்மை விட நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரனை இங்கு பலர் தேடுவார்கள் என்று. அதற்கு முன்பே தேடிவிட்டார்கள். அதற்கு ஆதாரம் இதோ. பெரியாரையும் எம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களையும் ஒன்று சேர்த்து புகைப்படும். தமிழை சனியன் என்று சொன்ன பெரியாரையும் எம் உயிர் தமிழை ஓங்கி பிடித்து எம் தமிழர்களுக்காக ஈழத்திலே தன் உயிரை இந்த பிரபாகரனையும் 2 பேரையும் ஒன்று சேர்த்து இது என்ன மயித்துக்குடா? இன்னைக்கு சொல்றேன், இந்த தமிழினத்தில் எம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரனை ஓங்கி பிடித்த இன்று வரையில் முழங்கிக் கொண்டிருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோட பிள்ளைகள்
நாங்கள் தாண்டா. எல்லாரும் தான் வந்தாங்க, எல்லாரும் தான் வந்தாங்க. நாங்க பிரபாகரனை தூக்கி பிடிக்கிறோம், பிரபாகரன் நாங்க பேசுறோம், பிரபாகரனுக்காக நாங்க இருக்கிறோம். அண்ணன் கொளத்தூர் மணி வந்தாங்க, அண்ணன் வைகோ வந்தாங்க, நாஞ்சல் சம்பத் கூட தான் பேசினாரு. இன்று நாஞ்சல் சம்பத், நாரசம்பத் தாவேக்காவில் இணைந்து விட்டார். இப்படி பல 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 இன்னும் எத்தனை ஆண்டுகள் தாண்டா எங்களை நீங்க சித்திரவதை பண்ணுவீங்க? தமிழர்கள் அவ்வளவு கேவலமா? திராவிடம் 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 புலம்பெரியே, உனக்கான நாட்டை காட்டு. 4 மாநிலங்கள் சேர்ந்தது தான் திராவிட நாடு. சரி, கேரளால ஏன் திராவிடன் பேசல? ஆந்திரால ஏன்டா திராவிடன் பேசல? கர்நாடகால என்ன மைத்துக்கடா திராவிடத்தை பேசல? தமிழ்நாட்டில் மட்டும் அப்புறம் என்ன புடுங்கிறதுக்குடா திராவிடம் 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 சொல்லி பேசிட்டு இருக்கீங்க? பொங்கல் கொண்டாடினாலும் திராவிட பொங்கல், ஒப்பம் பிறந்த நாள கொண்டாடினாலும் திராவிட பொங்கல், உன் பிள்ளைக்கு பேர் வச்சாலும் திராவிட பொங்கலாடா. இன்னைக்கு எத்தனை காலத்துக்குடா இப்படியே கும்மி அடிக்க போறீங்க? எங்க தமிழினத்தை நாங்க ஆண்டாதான் எங்க மக்களுக்கான மழை வளம், காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், மக்கள் வளம் என எல்லாத்தையும் பாதுகாக்க முடியும். அதற்கு தான் என்னுடைய தமிழ் சொந்தங்களே, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் களமாடி நிற்கிறோம். இல்லைன்னா 18 வயசுல எனக்கு 18 வயசு உள்ள ஒரு பையன் வந்து இந்த மேடையில நின்று பேசுறானா, இந்த நாட்டோட பொருளாதார நிலை, இந்த நாடு அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் சமாளிக்கக்கூடிய நிலை என்னன்னு யோசிச்சு பார்த்துக்கோ. இனிமேலாவது 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் அண்டாக்கும் குண்டாக்கும் கோட்டுக்கும் பிரியாணிக்கு எவனாவது கையேந்து நின்னா மான தமிழ் பிள்ளைகள் தட்டி கேளுங்க. எனக்கு நீ காசை கொடுக்கிற, அண்டா குண்டான்னு கொடுக்கறத எங்கிருந்து எடுக்கிற? இத்தனை ஆண்டுகள் என்னத்தை கொள்ளையடிச்சு வச்ச? எங்கிருந்து கொள்ளையடிச்சு தானே வச்ச? கொள்ளையடித்து வச்சதை ஏன் எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் கொடுக்கிற? இந்த கேள்வியை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். எங்களது ஓட்டு விற்பனைக்கு அல்ல, விற்பனைக்கு அல்ல. நாங்கள் ஒரு தூய தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணில் நிறுவ வந்தவர்கள். எங்களுக்கு பணம் ஒரு பொருட்டல்ல, எங்களுக்கு ஓட்டுக்கு கொடுக்கக்கூடிய பணம் ஒரு பொருட்டல்ல, அண்டா குண்டாக்கள் ஒரு பொருட்டல்ல, சாராயம் ஒரு பொருட்டல்ல, பிரியாணி ஒரு பொருட்டல்ல. எங்களுக்கு பொருட்டு மக்களும் மக்களின் வளமும் மக்களுக்கான வாழ்க்கையும் நல்லாட்சி புரிவதுமே நாம் தமிழர் கட்சியின் சீரிய நோக்கம். இதை முன்வைத்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் களத்திலே நிற்க வேண்டும். நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும், தேர்தல் களத்திலே நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே எம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் தோட்ட துபக்கிலிருந்து பாய்ந்த தோட்டாவை போல சீறிக்கொண்டும் தமிழ் தேசிய கனவை ஏழை கொண்டும் வருவதாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாது இங்க நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தாவேகா வந்துரும், தாவேகா வந்துரும், டிஎம்கே வந்துரும், ஏடிஎம்கே வந்துரும், பாஜக கூட்டணி எல்லாம் வந்துரும். அப்படி என்ன பண்ணிட்டான்? இங்க மணலை கொள்ளையடிச்சதை தவிர, இங்க கல்குவாரியை வச்சு வித்ததை தவிர, இந்த ஆட்சியாளர்கள் இத்தனை ஆண்டுகளில் கரூர் மாவட்டத்திற்கு செய்த ஒரு நன்மை, ஒரே ஒரு நன்மை ஒண்ணும் இல்லை. இந்த இங்க நின்னாரு, அடுத்து கோவை தெற்கு, அடுத்து எங்க நிறுத்துவாங்கன்னு தெரியல. நிக்க வைக்க வேண்டிய இடத்துக்கு நிக்க வேண்டியதான். இத பெருமை வேற. கரூர் மாவட்டம் கண்டிப்பா நாங்க வெற்றி. கேவலம் தலைமை தன்னை நம்பாது தனித்துவமான ஒருவனை நம்பி இருக்கிறது என்றால் அது கட்சி அல்ல, அது சாக்கடை. இங்கே ஒற்றை மகன் சீமான் என்னும் ஒற்றை பெருநெருப்பு இத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கான தமிழ் பிள்ளைகளை ஒன்றிணைத்து நிறுத்துகிறதே. ஆனால் இது தமிழ் தேசியம், இது மக்கள் புரட்சி. எங்களது அண்ணன் சீமான் பெரும் புரட்சியாளன் தான். அவர்கள் நிறுத்தக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளருமே புரட்சியாளர்கள் தான். ஒருத்தன் வாய் கொடுத்து பாரு, ஒரே ஒரு வேட்பாளர் நீ வாயை கொடுத்து பாரு. நீ ஒரு கேள்வி கேட்ப, அவன் 1000 பதில் அடிக்கி அதுல இருந்து 1000 கேள்வி உன்னை நோக்கி கேட்பான். பதில் சொல்லிரு பாப்போம். எப்ப சரியான திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், இத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தவர்கள், பதில் சொல்லு. எங்க நிலத்துல நீங்க ஆட்சி செய்றீங்க, நீங்க ஆள்றீங்க, நீங்களும் சொல்றீங்க திராவிட நாடு திராவிட நாடுன்னு. அந்த திராவிட நாட்டுக்கு நீங்க செஞ்சதை, நீங்க இத்தனை ஆண்டுகால செஞ்சதை, இனிமேலும் செய்யறத எங்கள் பிள்ளைகளுக்கு பதில சொல்லு. சரியான பதில் நீ சொல்லி முடிச்சுட்ட, நீ தாண்டா ஆம்பளை.
ஒன்றே ஒன்றை நெஞ்சில் நிறுத்திக் கொள்ளுங்கள் என் தமிழ் தாய் தமிழ் சொந்தங்களே. 15 ஆண்டுகளாக 2010 நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டு 15 ஆண்டுகளாக இன்று வரை தமிழர், தமிழ் தேசியம், தமிழ் மக்கள், தமிழர் உரிமை, தமிழரின மீட்பு என தமிழுக்கும் தமிழருக்குமாக பேசி பேசி கத்தி கத்தி தன் தொண்டை தண்ணி வற்ற தன் ரத்தத்தை எல்லாம் வியர்வையாக சிந்தி நமக்காக பேசிக் கொண்டிருக்கிறானே ஒருவன், அவன் சட்டசபையில் போய் அமர்ந்தால் நினைத்து பாருங்கள் என் மக்களே, நமக்கான நீர்வளம், நிலவளம், நமக்கு என்ன தேவை, மக்களுக்கான பொருளாதாரம் எல்லாவற்றையும் பேச ஒருவன் இருக்கிறான். நாங்கள் சீமான் எனும் ஒற்றை பெருநெருப்பை சட்டசபைக்கு அனுப்ப விரும்பவில்லை. 234 தொகுதியிலும் நாம் தமிழர் ஆட்சி அமைந்து சட்டசபையில் நின்று தமிழருக்கான எம் மக்களுக்கான உரிமையை போராடி பெறுவதற்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். சரி, தமிழர் என்று மட்டுமே பேசுகிறீர்களே, நீங்கள் தமிழர்களுக்கானவர்களா? எவர் வேண்டுமானாலும் வாருங்கள், வாழுங்கள். ஆனால் எங்கள் நிலத்தை, எங்கள் இடத்தை நாங்கள் தான் ஆளுவோம். இது நீ நேஷனலிசம் நினைச்சாலும் சரி, இல்ல மொழி இது நினைச்சாலும் சரி, என்னமோ நினைச்சிட்டு போ. ஆனால் எங்கள் நிலத்தை தமிழர் நாங்களே ஆளுவோம். இத்தனை ஆண்டுகள் ஆண்டல கேரளால இருந்து வந்த ஒருத்தன், தெலுங்கு ஒருத்தன், எல்லாரும் ஆட்சி செஞ்சீங்கல்ல. ஒரே ஒரு முறை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் பிள்ளையாகிய நான் கேட்டுக்கொள்கிறேன், ஒரே ஒரு முறை நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பளியுங்கள். அவர்கள் ஆட்சி சரியில்லை என்றால் இதே போல மேடை போட்டு பேசுங்கடா, இதே போல மேடை போட்டு பேசு. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தேன்னு சொன்னீங்க, இதை புடுங்கிருக்கீங்க, இதை புடுங்கல, நீ பேசு. அப்படி பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி விட்டால் நாம் தமிழர் கட்சி ஒன்று தேவையில்லை. அப்படி இருக்காது. அப்படி இல்லாமல் ஒரு தூய தமிழ் தேசிய அரசியலை எங்கள் மக்களுக்காக கட்டமைத்து தரவே இந்த நாம் தமிழர் கட்சி 15 ஆண்டுகளாக இந்த களத்திலே நிற்கிறது. நான் கண்டதில்லை, ஆனால் கேட்டு இருக்கிறேன். பஞ்சப்பட்டி நதி, கிருஷ்ணாயபுரம் தொகுதியில் உட்பட்ட பஞ்சப்பட்டி நதி, அது மழை வெள்ளத்தில் நிரம்பி வழிந்தால் கடல் போல காட்சியளிக்கும் என்று மயிரா இருக்குதுங்க. சொல்ற திராவிட திருவாளர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட திருவாளர்களே, அங்க என்ன சீனி சக்கர சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பான்னு இருக்குது. பஞ்சப்பட்டி ஏரி எங்கடா தூய்மைப்படுத்தினீங்க, எங்கடா துப்புரவு பண்ணீங்க? கேவலமா இல்ல? ஒவ்வொரு வார்த்தையும் இந்த வயசுல நான் பேசுறேன்னா புரிஞ்சுக்கோங்க, உங்களோட ஆட்சி எப்படி இருக்குது. கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன், இதை மட்டுமே வச்சு என்னத்த பண்ண போற? மிஞ்சி போனா உன் குடும்பத்துக்கு சேர்ப்ப, 200-300 கொடுப்ப, அதுவும் எங்க காசு. கேவலம். இதுல பேர் வேற எழுதி கொடுத்துட்டாங்களாமா, திமுகக்கு மேல அதிமுகன்னு. படு கேவலம். ஒவ்வொரு வார்டிலையும் அதே பிரச்சனையா போயிட்டு இருக்குது. வெக்கமா இல்ல? நாங்க இலவசம் கொடுக்க மாட்டோம். நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் இலவசத்தையே கொடுக்க மாட்டோம். நீர், மருத்துவம், படிப்பு, இது 3 மட்டுமே நாம் தமிழர் கட்சி கொடுக்கக்கூடிய இலவசம். ஏனென்றால் இது அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒன்று. வேற எதுவும் இலவசம் இல்லை. உனக்கு அதற்கான வேலை, அதற்கான படிப்பு, படிப்புக்கு ஏற்ற வேலை, வேலைக்கு ஏற்ற ஊதியம் எல்லாம் செய்து தரப்படும். நீ வேலையை செய்யி, சம்பாரிச்சு சொந்த காசுல வாங்கு. அப்பத்தி தெம்பா பேசலாம், இது என் காசு, என் நிலம், நான் சம்பாரிச்சேன்னு வாங்கிக்கோ. நெடுஞ்சாலைகளுக்கு வெட்டப்பட்ட என் அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்களே, ஆண்டோர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் நெடுஞ்சாலை போடுகிறேன் என்று வெட்டப்பட்ட ஒவ்வொரு மரத்திற்கும் 5 மரத்திற்கு 1 மரம் நட்டிருந்தால் கூட இன்று நெடுஞ்சாலை பசுஞ்சோலை வனமாக இருந்திருக்கும். அரளிப்பூவையும் எல்லாம் விஷம் குடிச்சு சாவறதுக்கா அரளிப்பூவை நட்டு வச்சு ஏங்கடா அலுமை பண்றீங்க? இன்னொருத்தர் வேற வந்திருக்காரு, சிலிண்டர் பற்றாக்குறைக்கு திமுகவும் பாஜகவும் தான் காரணம்னு. கேவலம். அவனெல்லாம் ஏன்டா விட்டு வைக்கிறீங்க? இதற்கும் வாரிசு படம் ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்த வேணாம். எனக்கு கேவலமா இருக்கு நான் விஜய் ரசிகன் சொல்லும் போது. விஜய் ரசிகன் தான் திரையில் மட்டும், ஆனால் தரையில் 15 ஆண்டு கால போராட்டம், மக்கள் பிரச்சனை, டங்ஸ்டன், 7 விடுதலை, இஸ்லாத்தைகளுக்கு இஸ்லாத்தை சிறுபான்மை என்றவனை நீ தாண்டா பெரும்பான்மை என்று தூக்கி பிடித்தவரை நோக்கி நாங்கள் களத்திலே நிற்கிறோம். நாங்கள் சீமானின் பிள்ளைகள், பிரபாகரனின் பிள்ளைகள், தமிழ் தேசிய தத்துவத்தை ஏந்தி நிற்பவர்கள். மீண்டும் ஒன்றை சொல்கிறேன்,
நாம் தமிழர் ஆட்சி அமைந்தால் இந்த கரூர் மண்ணானது இன்று சோமாலியா போல இருக்கின்ற இந்த கரூர் மண்ணானது நாளை ஒரு சிங்கப்பூரை போல, ஒரு மலேசியாவை போல கட்டாயம் மாறும். இதற்கு நாங்கள் வாக்குறுதி அளிக்கிறோம். ஒரே ஒரு முறை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள். உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு, நாங்கள் சம்பாதிப்பதற்கல்ல. இங்கே சிலர் கூறினார்கள், எல்இடி திரையெல்லாம் போட்டு இருக்காங்க, வெளிநாட்டுல இருந்து காசு வருதா? ஆமா சாமி, காசு வருது. வெளிநாட்டுல இருந்து இல்ல, என் அண்ணன் சீமான், என் மாமன் சீமான் என்று, என் பிள்ளை சீமான் என்று வாக்கு கேட்டு பரப்புரை செய்யக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் உண்டியல் உண்டியலாக கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் சிறு பிள்ளைகள். அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள், தாய்மார்கள் என எல்லோரும் இந்தாப்பா 500, இந்தாப்பா 1000, இந்தாப்பா 20,000. ஒரே ஒரு தாய் 20,000 தூக்கி கொடுத்துருக்காடா சீமான், என் மாமன் சீமான். இந்தா சாமி வச்சுக்க, இது எனக்காக இல்ல, நீ இந்த மக்களுக்காக போராடுற, இது உனக்காக, உன் செலவுக்காக, நீ மக்களுக்கு செய்யக்கூடிய செலவுக்காக வச்சுக்க. இதுதாண்டா எங்களுடைய தாய்மார்கள், இதுதாண்டா எங்களுடைய பெற்றோர்கள். உங்களுக்கு இன்னும் என்னத்தரா சொல்றது? அவன் 1000 கொடுத்தா, இவன் 500 கொடுத்தா, உடனே 2500. தாய்மாம சீதனா அப்ப இருக்க தாய்மாமல நான் வக்கத்து போயிருக்காங்களா? அவன் தங்கச்சி பிள்ளைக்கு, அவன் அக்கா பிள்ளைக்கு செய்ய முடியாம வக்கத்து போயிருக்காங்களான்னு கேட்கிறேன். நீ தாய்மாமன் சீர் கொடுக்கிற சரி, ஒவ்வொரு கிராம் கொடுக்கிற, ஒவ்வொரு கிராம் கொடுக்கிற, வாய் நீட்டி பேசுறிய. நீ சம்பாரிச்ச பணத்திலிருந்து எடுத்து கொடுக்குறியாடா? சொல்றா, நீ சம்பாரிச்ச பணத்திலிருந்து எடுத்து கொடுக்குறியா? உன் பொண்டாட்டிக்கு தனியா, உன் பிள்ளைக்கு தனியா, உன் மகளுக்கு தனியான்னு சேர்த்து வச்சிருக்கல சொத்து மதிப்புல. ஒரு தொகுதியில போட்டி போட பயந்து 2 தொகுதியில போட்டி போட்டிய ராஸ்கல். ஆகவே மக்களாகிய நீங்கள் சரியாக எந்த கட்சி உங்களுக்கு தேவை, எந்த ஆட்சி உங்களுக்கு தேவை, எந்த அரசியல் உங்களுக்கு தேவை, இத்தனை ஆண்டு காலமாக உங்களுக்காக களத்திலே நிற்பவர் யார், களத்திலே போராடுபவர் யார்? இவ்வளவு ஏன் இந்த வெண்ணமலை சர்ச்சைக்கு கூட அண்ணன் சீமான் தான் வந்து களத்திலே நின்றார். இங்கே காந்தி கிராமத்திற்கு பரப்புரைக்கு வந்திருந்த போது அண்ணன் சீமான் தான் வந்து களத்திலே நின்றார். நான் இருக்கிறேன், ஒரு பிரச்சனை என்றால் கூறுங்கள், உடனே ஓடோடி வருகிறேன் என்று மக்களுக்கு சொல்லிவிட்டு போனவர் என் மாமன் செந்தமிழன் சீமான். எனவே நாம் தமிழர் கட்சி ஆட்சியை அமைத்து உங்களுக்கான வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர், இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர். நன்றி, வணக்கம். நன்றி திரு